ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுடைய வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வெப்சைட் அட்ரஸ் www.dn-mbaMCA.com அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கேட்கும். எம்பிஏ எம்சிஏ அப்ளை பண்றவங்க கண்டிப்பாக டான்சர் 2024 எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருக்கிறவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு டான்சர் நம்பருக்கு ஒரு ஐடி தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஒரே டான்சர் நம்பரில் நீங்கள் எம்பிஏ எம்சிஏக்கான 2 எக்ஸாம் எழுதிருக்கலாம், இல்லை எம்பிஏ மட்டும் எழுதிருக்கலாம், இல்லை எம்சிஏ மட்டும் எழுதிருக்கலாம். ஸோ எந்த எக்ஸாமை உங்களுடைய ஸ்பெசிஃபிக் டான்சர் நம்பருக்கு எழுதிருக்கீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய டான்சர் நேமும் மேட்ச் ஆன மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் கேட்கும், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு செகண்ட் டைம் நீங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய இமெயில் ஐடி தான் உங்களுடைய யூசர் நேம். அடுத்து உங்களுடைய டான்சர் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும், நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் பாஸ்வேர்டை டிசைன் பண்ணணும். ஸோ கடைசியாக என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, எம்பிஏவா எம்சிஏவா இல்லை போத் எம்பிஏ அண்ட் எம்சிஏவான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிக்ளரேஷன் கேட்கும். ஆல் த டீடைல்ஸ் ஆர் கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுடைய யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி இல்லைன்னா இமெயில் ஓடிபி வந்திருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூசர் லாகின் கேட்கும். நீங்கள் என்ன இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை என்டர் பண்ணி லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உள்ள போயிடுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு உங்களுடைய டான்செட் நம்பர், டான்செட் மார்க் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் அண்ட் காலேஜ் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய டிகிரி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய பேரண்டோட நேம் கேட்கும். கொடுத்துட்டு உங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், என்ன பின்கோட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த ஃபீல்ட்ஸை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்கள் பிறந்த பிளேஸை நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய மதர் டங் என்னன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய நேஷனாலிட்டி, இந்தியன், அதர்ஸ், நேட்டிவிட்டி, தமிழ்நாடா, அதர்ஸா, அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ அதர்ஸாக இருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை செக் பண்ணுங்க, ஒரு மாதிரி மெசேஜ் கொடுக்கும். ஸோ இப்போ ரிலீஜியன் பார்க்கும்போது உங்களுடைய ரிலீஜனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய கேஸ்டோட நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்களான்றது கேட்கும். ஸோ அதுக்கான எலிஜிபிள் சர்டிஃபிகேட்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டு அது இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துட்டு நீங்கள் படிச்சிருக்கிற டிகிரி, யூஜி டிகிரி என்ன டைப், பிஇ பிடெக்கா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இல்லை பிபிஏவா அப்படின்றத கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி. பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் 10th இருந்து எப்படி படிச்சிருக்கீங்க, 10th அப்புறம் டிப்ளமோ முடிச்சு யூஜி முடிச்சிங்களா, இல்லை 10th அப்புறம் +2 முடிச்சுட்டு யூஜி முடிச்சிங்களா அப்படின்ற இயர் ஆஃப் ஸ்டடியை பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடியை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இல்லாததும் இருந்தால் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் இயர் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லை இப்போ தான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த மாதம் நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்றது கேட்கும். உங்களுடைய டான்செட் மார்க்கையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஸ்டடின்னு இருக்கும். அதில் நீங்கள் ரெகுலராக, லேட்டரலாக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இல்லை அதர் மோடில் நீங்கள் உங்களுடைய டிகிரியை முடிச்சிருக்கீங்களான்றதை மென்ஷன் பண்ணணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் ஸ்கூல் எங்கே படிச்சீங்கன்னு கேட்கும். +1 +2 ஆர் டிப்ளமோ எங்கே படிச்சீங்கன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு எந்த பிளேஸில் படிச்சீங்கன்றதையும்
நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிப்ளமோ தான் படிச்சிருக்கீங்கன்னா 11th நீங்கள் டேட்டில் போட வேணாம். டிப்ளமோ 12th உள்ள ஃபீல்டில் நீங்கள் எங்கே படிச்சீங்கன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் எங்கே உங்களுடைய யூஜி பண்ணீங்க, அந்த காலேஜோட அட்ரஸ், எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்குது, அப்புறம் நீங்கள் டிசிப்ளின் இன்ஜினியரிங்கா இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படின்ற டிசிப்ளின் உங்கள் டிகிரியோட நீங்கள் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருஷம் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கலைன்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் என்னென்ன மார்க் எந்த செமஸ்டரில் எடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய செமஸ்டர் எந்த மந்த்தில் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இயரில் நடந்துச்சு, மேக்ஸிமம் சிஜிபிஏ என்ன, நீங்கள் எடுத்த மார்க் என்னன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யூஜி 4 இயர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 8th செமஸ்டர் வரை கொடுக்கணும். அதே இது 3 இயர் யூஜி டிகிரி இருந்துச்சுன்னா 6th செமஸ்டர் வரை கொடுக்கணும். நீங்கள் டீட்டெயில் எழுதும் போதே அது டோட்டல் எல்லாம் கேல்குலேட் பண்ணிடும். அது கரெக்டாக வருதா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஆர் சிஜிபிஏ டோட்டல் என்னன்றதை காட்டும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை ஃபைனல் இயர் செமஸ்டர் மார்க் இல்லை அப்படின்னும் போது ப்ரீ ஃபைனல் இயர் வரைக்கும் தான் ரேங்கிங்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த கேல்குலேஷனையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணலாம். யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரீவியூ பேஜ் வரும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கொடுத்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி ஆர் காலேஜ் ஆஃப் ஸ்டடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ டு பே கொடுக்கலாம். 2 பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் யூபிஐலேருந்து எதுனாலும் பண்ணலாம். இப்போ எந்த பேமெண்ட் கேட்வே வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் கேட்வேயோட பேஜுக்கு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் ஆர் ஃபோன்பே அது மாதிரி வாலெட் இருந்தாலும் சரி, இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன்னாலும் சரி, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும். அதில் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பேஜில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ப்ரீவியூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய MBA/MCA அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம MBA MCA ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணது MBA ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு இருக்கும். MCA இன்னும் முடிக்காதனால இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ இதே ப்ராசஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதே மாதிரி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு தடவை சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதும். MBA MCA ரெண்டுத்துக்குமே காமனான சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ்ன்ற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பேஜுக்கு போகலாம். ஏன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணனாலேயே சர்டிஃபிகேட் அப்லோட் எனேபிள் ஆகிடும். ஸோ எப்படி அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா அப்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக அப்லோட் பண்ணணும். எய்தர் PDF ஆர் JPG ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸை வச்சுக்கணும். ஸோ அதோட சைஸ் என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா 150 KBலேருந்து 1 MBக்குள்ள உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். அதே இது உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ள JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்றபடி ஒரு ஃபோல்டரில் உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சுக்கோங்க. அடுத்து நாம ஒவ்வொன்றா எப்படி ரெக்கார்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அப்லோட் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுடைய ஃபைல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 10th மார்க் ஷீட்டில் அப்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வரும். எந்த ஃபைல்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் அப்லோட் ஆகும். ஸோ அது போல் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக நெக்ஸ்ட் 12th மார்க் ஷீட்டாக அப்லோடுன்னு நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து உங்களுடைய ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கேண்டிடேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டாக மார்க் ஷீட்டும் ஹால் டிக்கெட்டும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அது வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். அது ரெண்டையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் மார்க் ஷீட் ப்ளஸ் உங்களுடைய ஹால் டிக்கெட் ரெண்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ
ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் மேண்டேட்ரியா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க கட்டாயம் அப்லோட் பண்ணணும். உங்களோட மேண்டேட்ரி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கு 20 கேபில இருந்து 50 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்டா இருந்தா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டும் 20 கேபி சைஸ்ல இருக்கணும். ஒவ்வொரு அப்லோடட் சர்டிஃபிகேட்ஸோட ப்ரீவியூவும் சின்னதா உங்களுக்கு அங்க வியூ ஆகும். ஸோ அடுத்து உங்களுடைய செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் நீங்க ஒரிஜினல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது ஆப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேட்டும் தனியாக அப்லோட் பண்ண சொல்லி பட்டன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ்னு கொஞ்சம் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாமோட மார்க் ஷீட்ஸ் தனியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு ரெஃபர் பண்ணணுன்னும் போது நீங்கள் இந்த அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸ் அப்லோட் அப்படின்ற பட்டன் டாப்லேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. ஸோ எல்லாம் வெரிஃபைடுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஃபீஸ் அப்லோடுன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபீஸ் அப்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ டேட்டா இதில் கொடுக்குறது வந்து கரெக்டான டேட்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்ன்ற பட்டன் டிசேபிளில் இருக்கும். அதே போல் அப்லோட் பட்டனும் உங்களுக்கு டிசேபிளாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. ஸோ ஒன்ஸ் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் PNMEDMCA ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.